பண்ணவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமால சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே கண்ணபிரானை வந்து அடைந்து அவனை எழுப்பி அவனும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு உங்களுடைய திருக்கண் பார்வை கடாட்சம் வேண்டும், அப்படி நீ கடாட்சித்தால் எங்களுடைய பாபங்கள் எல்லாம் தீரும் என்று நேற்றைய பாசுரம் 22வது பாசுரத்திலே தெரிவித்தார்கள். சரி, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கண்ணபிரான் கேட்கிறான். ஆஹா, நப்பின்னை பிராட்டியினுடைய பரிகரமாயிற்றே இவர்கள். நப்பின்னை பிராட்டியும் இவர்களோடு தானே இப்போ நிற்கிறாள். இப்போ நப்பின்னை பிராட்டியோடு கூட சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் இத்தனை நேரம் நான் விட்டுவிட்டேனே, இவர்களுக்கு வேண்டிய காரியத்தை நன்றாக இவர்கள் வந்து நம்மை பற்றி இருக்கிறார்கள், இவர்களுக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்து தலை கட்ட வேண்டும் என்று எண்ணி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், இப்பொழுதே நான் அதை செய்து முடிக்கிறேன் என்று கண்ணபிரான் கேட்டான். அப்பொழுது இந்த கோபிகைகள் பதில் சொல்கிறார்கள், நீ என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டுமானால் அது இங்கே படுக்கையறையிலே கேட்கக்கூடாது. உன்னுடைய வார்த்தை படுக்கையறை வார்த்தையாக ஆகிவிடக்கூடாது. படுக்கையறையில் 1000 வார்த்தை பேசுவோம், அதெல்லாம் நாளைக்கு நடக்குமா என்னால் நடக்கவே நடக்காது. ஆனால் உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? கடற்கரையில் வார்த்தை போலே, திருத்தேர்தட்டில் வார்த்தை போலே. நீ விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தேன் என்று கடற்கரையில் இருந்து கொண்டு சொன்னாய், அந்த வார்த்தை போல இருக்க வேண்டும். சரம ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு திருத்தேர்தட்டிலே உபதேசித்தாய், அதுபோல இருக்க வேண்டும். ஏதோ பெண்கள் வந்தார்கள் படுக்கறையிலே, அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்று அப்படி சொல்லிவிட்டு போகக்கூடாது. நீ என்ன பண்ண வேண்டும்? நீ எழுந்திருந்து 4 அடி நடந்து வந்து உன்னுடைய சிம்மாசனத்திலே வீத்திருந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை பிரார்த்திக்கிறார்கள். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அருளேலோரெம்பாவாய். படுக்கறையிலிருந்து எழுந்து வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதற்கு என்ன அபிப்பிராயம் என்றால், கண்ணபிரானுடைய கிடையழகை நன்றாக சேவித்தார்கள். கண்ணபிரானுடைய அந்த சயன அழகை சேவித்திருக்கிறார்கள் இத்தனை பாசுரங்களாக. இப்பொழுது என்ன ஆசைப்படுகிறார்கள் என்னால், அவனுடைய நடையழகை சேவிக்க வேண்டும். படுக்கையறையிலிருந்து அவன் சிம்மாசனத்திற்கு வந்து இருக்க வேண்டும் என்னால் 4 அடி நடக்க வேண்டும் இல்லையா? அந்த 4 அடி நடக்கும் பொழுது அவனுடைய நடையழகை, முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீ எழுந்திருந்து வர வேண்டும். எழுந்திருந்து வந்து கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலே அமர வேண்டும். அந்த நடையழகு எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணிக்கிறார்கள். அதுதான் இந்த பாசுரத்திலே மொத்தமான விஷயமே. நீ நடக்க வேண்டும் என்னால் ஒரு சிம்மம் எப்படி நடக்குமோ அப்படி நடக்க வேண்டும். ஒரு சிங்கம் எப்படி நடக்கும் என்னால் சாதாரண காலத்திலே சிங்கம் எப்படி நடக்குமோ அதுபோல அன்று. மழைக்காலம் முடிந்த பிற்பாடு, வருஷாகாலம் முடிந்த பிற்பாடு சிங்கம் அது எழுந்திருந்து எப்படி நடந்து வருமோ அதுபோலே நடக்க வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், மழைக்காலம் வரும்பொழுது மிருகங்கள் காட்டிலே நடமாடாது. ஏன்னால் மழை சேறு என்றால் மிருகங்களுக்கு பிடிக்காது. அந்த சமயத்திலே ஒரு நல்ல ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே உறங்கிவிடும். 2 மாதமோ 3 மாதமோ அல்லது 4 மாதங்கள் கூட சிங்கம் எல்லாம் உறங்கிவிடும். இந்த மழைக்காலம் முடிந்த பிற்பாடு சரத்காலம் வந்தவாறு அது என்ன பண்ணும்? இறை தேட புறப்படும். 3 மாதங்களாக ஒன்றுமே உண்ணவில்லையே, ஏதாவது கிடைக்கிறதா, நாம் உண்பதற்கு ஏதாவது கிடைக்கிறதா என்று கண்ணை விழித்து பார்த்து அது 4 அடி நடந்து அந்த சமயத்திலே இறை தேட புறப்படும். அப்போ புறப்படும் பொழுது அது என்ன அழகாக இருக்கும் என்று அந்த விஷயத்தை வர்ணித்து இதுபோலே நீ நடக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? அந்த சிங்கம் மாரி மலை முழஞ்சில்
மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். மாரிக்காலம் வருஷா காலத்திலே மலை முழஞ்சில் மலை குகைகளிலே மன்னி நன்றாக பொருந்தி தன்னுடைய பெண் சிங்கத்தோடு அது மன்னி பொருந்தி என்னால் அப்போ போனால் அந்த பக்கமாக போனால் இங்கே ஒரு சிங்கம் இருக்கிறதா ஒரு பாறை இருக்கிறதானே தெரியாது. ஏதோ பாறை போல இருக்கும், ஆனால் பார்த்தால் அது சிங்கமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு பாறையோடு பாறையாக அந்த சிங்கம் பொருந்தி மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். எப்பேற்பட்ட சீர்மை பொருந்திய சிங்கம், காட்டுக்கே ராஜாவான அந்த சிங்கம். அது மழைக்காலம் முடிந்து விட்டது. மழைக்காலத்திலே இப்படி உறங்கி கொண்டிருக்கிறது. மழைக்காலம் முடிந்த பிற்பாடு அறிவுற்று ஆஹா மழைக்காலம் முடிந்து விட்டது என்று அதுக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுகிறது. யாராவது போய் எழுப்ப வேண்டுமா என்னால் அந்த மிருகங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிறப்பு என்னால் என்ன ஒரு இது இருக்கிறது என்னால் காலம் உணர்ந்துவிடும். மழைக்காலம் மறுபோகிறது என்னால் அவைகளுக்கு தெரிந்துவிடும். மழைக்காலம் முடிந்து விட்டது என்னால் அது தெரிந்துவிடும். அப்படி சீரிய சிங்கம் அறிவுற்று உணர்த்தி அது கண்ணை முதலிலே அது திறக்கிறது. தீ விழித்து இந்த கண்ணை திறக்கும் பொழுது கண்ணிலிருந்து நெருப்பு பொறி அப்படியே பறக்கிறதாம். அப்படி நெருப்பாக கக்குகிறது. தீ விழித்து வேரி மயிர் பொங்க அது தலையை அந்த சிங்கமானது தலையை ஆட்டுகிறது. அப்போ ஆட்டும் பொழுது அந்த உளைமயிரெல்லாம் அப்படியே நகர்கின்றன. வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து அது இத்தனை காலமாக அது உறங்கிவிட்டது. கை கால்களெல்லாம் அதனுடைய கால்களெல்லாம் அதனுடைய சுவாதீனத்தில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக கால்களையெல்லாம் உதறி 4 அடி அப்படி இப்படி நடக்கிறது. எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து சோம்பலை எல்லாம் முறித்து அந்த உடலை வேட்டையாட வேண்டுமென்றால் நன்னாக அது வேகமாக ஓட வேண்டுமென்றால் கால்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதா, நம்மால் ஓடி இரையை பிடிக்க முடியுமா என்று அனைத்தையும் சோதித்து பார்த்து கொள்கிறது. எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து சோம்பல் முறிக்கிறது. முழங்கி ஒரு கர்ஜனை இடுகிறது. அந்த சமயத்தில் அந்த கர்ஜனையை கேட்டவாறே காட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மிருகங்களும் சிங்கம் விழித்து கொண்டது, இனிமேல் என்ன செய்ய போகிறதோ, நாம் மாட்டிக்கொள்ளாமல் சிங்கத்தினிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் பிழைப்பது என்று எல்லாம் தெரித்து ஓடுமாம் அத்தனை மிருகங்களும். அப்போ எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படி அது கர்ஜனை இட்டு அது நடக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதுபோலே முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ வர வேண்டும். அப்படி சிங்கம் எப்படி வருமோ அதுபோலே நீ நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்களாம். கண்ணபிரானுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு விட்டது. ஐயோ, என்னை போய் சிங்கம் என்று சொல்லிவிட்டீர்களே, அவ்வளவு பயங்கரமாகவா நான் இருக்கிறேன்? உங்களையெல்லாம் சிங்கம் என்னால் பார்ப்பவர்களையெல்லாம் அடிக்கும், பார்ப்பவர்களையெல்லாம் கொன்று தின்றுவிடும், அப்படிப்பட்ட பயங்கரமாகவா நான் இருக்கிறேன் என்று கண்ணபிரான் கேட்டானாம். நினைவர்கள் வெளியில் இருப்பவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஐயோ அப்படி அன்று கண்ணா, ஏதோ அந்த கம்பீரத்திற்கும் வீரத்திற்கும் உன்னை சிங்கத்திற்கு சமமாக சொன்னோமே தவிர உண்மையாக பார்த்தால் நீ எப்படிப்பட்டவன், உன்னுடைய மென்மையும் உன்னுடைய திருமேனியினுடைய அந்த சௌகுமாரியத்தையும் பார்த்தால் நீ எப்படிப்பட்டவன், பூவை பூவண்ணா, ஒரு பூவை பூ எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அதுபோலே மென்மையானவன் நீ. நீ என்ன செய்ய வேண்டும், உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி, நீ இருக்கிறாயே படுக்கை அறை, அந்த படுக்கை அறையிலிருந்து புறப்பட்டு இங்கே எழுந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ சொன்ன வார்த்தை, நீ சொல்ல போகின்ற வார்த்தை ஏதோ படுக்கையறை வார்த்தையாக இருந்து விடக்கூடாது. அது நீ சொல்லக்கூடிய வார்த்தை நாம் கீழே பார்த்தாற் போலே கடற்கரையில் வார்த்தை போலே திருத்தேர்தட்டில் வார்த்தை போலே இருக்க வேண்டும். என்னால் அப்போ நீ எங்கிருந்து வார்த்தை சொல்ல வேண்டும்? அந்த சீரிய சிங்காசனம், கோப்புடைய சீரிய சிங்காசனம். அந்த கண்ணன் என்னால் எப்பொழுதும் பொய் சொல்பவன் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த கண்ணனே வந்து இந்த சிங்காசனத்திலே அமர்ந்து விட்டானால் அந்த கண்ணனால் கூட பொய் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனமாம் அது, கோப்புடைய சீரிய சிங்காசனம். அந்த சீரிய சிங்காசனத்திலே நீ வந்து எழுந்திருந்து அங்கே வந்து நீ வீத்திருந்து இத்தனை நாள் உன்னுடைய கிடையழகை நாங்கள் சேவித்தோம். அடுத்தது உன்னுடைய நடையழகை சேவிப்போம். நீ நடந்து வந்து நீ இருந்தாயானால் உன்னுடைய அந்த வீத்திருந்த அழகை நாங்கள் சேவிப்போம். அப்போ நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியனா என்று ஆழ்வார்களெல்லாம் தெரிவிக்கிறா போலே ஒரே சமயத்திலே பகவானுடைய நின்ற திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும், அதாவது அவனுடைய அந்த நடந்த திருக்கோலத்தை சேவிக்க வேண்டும், கிடந்த திருக்கோலத்தை சேவிக்க வேண்டும்.
இருந்த திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும், நின்ற திருக்கோலத்தையும் சேவிக்க வேண்டும் என்று அவனுடைய அந்த அழகையெல்லாம் சேவிக்க வேண்டும். வந்து நீ அந்த கோப்புடைய சீரிய சிம்மாசனத்திலே அமர்ந்து பிறகு நீ என்ன செய்ய வேண்டும்? இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்டாயே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாயே, அந்த கேள்வியை நீ அங்கிருந்து கேட்க வேண்டும். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும். நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று நீ நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பது என்னால் என்ன அர்த்தம்? ஆஹா, இந்த ஆய்ப்பெண்கள் ரொம்ப சிறு பிள்ளைகள் எல்லோரும் இருந்தாலும் ஒவ்வொருடுகின்ற குளிரிலே அதிகாலையிலே, விடியற்காலை என்று கூட சொல்ல முடியாது, அதற்கும் முன்னால் இவர்கள் எழுந்திருந்து தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் எழுப்பி கட்டப்பட்டு எல்லோரையும் எழுப்பி கொண்டு வந்தார்கள். பிற்பாடு நம்முடைய திருமாளிகைக்கு வந்து கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களுடைய அனுமதியை பெற்றார்கள். வேண்டி விரும்பி மன்றாடி அவர்களுடைய அனுமதியை பெற்றார்கள். பிறகு வந்து நந்தகோபர், யசோதை, நம்பி மூத்த பிரானான பலராமன் எல்லாரையும் எழுப்பினார்கள். அப்போ பிறகு நப்பின்னையை எழுப்பினார்கள், நம்மை எழுப்பினார்கள், அதாவது கண்ணனை எழுப்பினார்கள். மறுபடியும் நப்பின்னையும் கண்ணனையும் சேர்த்து எழுப்பினார்கள். பிற்பாடு நப்பின்னையோடு சேர்ந்து நம்மை எழுப்பினார்களே என்று இவ்வளவு காரியம் இவர்கள் செய்திருக்கிறார்களே, நாம் இவர்களுக்காக என்ன செய்ய போகிறோம் என்று நீ ஆராய்ந்து அருள வேண்டும் என்று இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். நீ என்ன செய்ய வேண்டும் என்னால், நீ இங்கே இந்த சீரிய சிங்காசனத்தில் இருந்து உன்னுடைய நடையழகை நாங்கள் சேவிக்கும்படி நீ அனுகிரகிக்க வேண்டும். பிறகு நீ அங்கே இருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு வேண்டியதை, நோன்புக்கு வேண்டியதை நீ தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த 23வது பாசுரத்திலே. உடனே இவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க கண்ணபிரானும் எழுந்திருந்து 4 அடி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடக்கின்ற சமயத்திலே, ஆஹா, இவ்வளவு மென்மையானவனையா நாங்கள் 4 அடி நாங்கள் நடக்க விட்டோம் என்று அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அது நாளைய பாசுரம், அன்றி உலகமளந்தாய் என்கிற பாசுரத்திலே அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய திவ்ய தேசம், உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் எது என்னால் 108 வைணவ திருத்தலங்களுக்குள்ளே முதன்மை பெற்று விளங்கக்கூடிய திவ்ய தேசம் திருவரங்கம் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம். அதுதான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டுகிறார். என்ன காரணம் என்னால், இந்த பாசுரத்திலே பெரும்பாலும் எம்பெருமானுடைய இந்த கண்ணபிரானுடைய நடையழகு வர்ணிக்கப்படுகிறது. உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி என்று சொல்கிறார்கள். கோயில் என்னால் சம்பிரதாயத்திலே எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கிறது, எல்லாமே பெருமாள் கோயில் தான். ஆனால் கோயில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தை தான் குறிக்கும். திருவரங்கம் பெரிய கோயில் என்றுதான் அந்த திவ்யதேசத்துக்கு பெயர். அந்த கோயில் என்கிற வார்த்தை மிகவும் ஸ்பஷ்டமாக இங்கே இருப்பதனால் இது திருவரங்கத்தை குறிக்கிறது. அதற்கு மேலே இந்த பாசுரத்தை நடையினுடைய பிரஸ்தாவம், நடையை பற்றி தான் தெரிவிக்கிறார்கள். அந்த திருவரங்கத்தில் எழுந்தொழிருக்கக்கூடிய எம்பெருமான் நம்பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் அப்படின்னு இருக்காரே, அவருக்கு என்ன பெருமை என்னால் நடையழகர் நம்பெருமாள். நடை என்னால் அங்கே தான் நாம் சேவிக்க வேண்டும். முதல் திவ்யதேசமாகிற இந்த திருவரங்கத்திலே எதை நாம் சேவிக்க வேண்டும் என்னால் நம்பெருமாள் நமக்காக அந்த நடையழகை காட்டுவார். அது ராமாயணத்திலே பார்க்கும் பொழுது ராமனுக்கு சொன்னார்கள், கஜசிம்ம கதி வீரோ ஷார்தூல ரிஷபோபமௌ என்று அவன் யானையை போலே நடப்பான், சிம்மத்தை போலே நடப்பான், புலியை போலே நடப்பான், எருது ரிஷபம் என்னால் எருதை போலே நடப்பான் என்று இப்படி 4 விதமான நடைகளோடு அவன் நடப்பான். சதுராத்மா சதுர்கதிஹி என்று சொல்கிறார்களே, அப்படி 4 விதமான நடையை அவன் நடந்து காட்டுவான். எல்லாம் அந்த நடை அவனுக்கு எங்கிருந்து வந்தது, எங்கே கற்றுக்கொண்டார் என்னால் அவன் ஆராதித்த தெய்வமான இந்த நம்பெருமாள் பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே தான் அந்த நடையழகை அவன் கற்றுக்கொண்டான் போலும் என்று நினைக்கும்படியாக இந்த நடையழகுக்கே உரியவர் யார் என்னால் இந்த நம்பெருமாள். இவர் இங்கிருந்து கோயிலுக்குள்ளிருந்து புறப்படும் பொழுது அது சிம்மகதி என்று சொல்லுவார்கள். மறுபடியும் அவர் உள்ளே போகும் பொழுது சர்ப்பகதி என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே இப்பொழுது அவன் கஜகதி நடக்கப் போகிறான், ஒரு இடத்திலே ரிஷபகதி என்று அந்த எருதுக்குண்டான மேனானுப்பு தோற்ற அவன் நடப்பான் என்று ஒவ்வொரு இடத்திலேயும் அவனுக்கு நடையழகு. இந்த நம்பெருமாள் என்னால் நடையழகு. குறிப்பாக நாம் உற்சவங்களுக்கு சென்றோம் என்னால் எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள். 1 மணி காலம் 2 மணி காலம் காத்து கொண்டிருப்பார்கள். எதற்காக என்னால் கடைசியில் ஒரு நடை உண்டு, அந்த நடையை சேவித்து விட்டு தான் நாங்கள் போவோம் என்று அப்படி எல்லோரும் காத்து கிடப்பார்கள். பல பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் வந்து அந்த நம்பெருமாளுடைய நடையழகை காண முடியாதா என்று பார்ப்பார்கள். பல பல ஐதீகங்களே இதை பற்றி தெரிவிக்கிறார்கள். வடக்கிலிருந்து ஓர பாடவல்லான் ஒருவன், அவன் திருவரங்கத்துக்கு வந்தாராம். ஒரு அத்தியாபக சுவாமி வடக்கிலிருந்து வந்தார். அவருக்காக அவர் நடையழகெல்லாம் முடிந்து விட்டது. அந்த சமயத்தில் ஐயோ இவர் ரொம்ப தாமதித்து வந்து விட்டாரேன்னு திருவரங்க பெருமாள் அரையர் அவர் என்ன பண்ணார்,
ஒருத்தர் வந்திருக்கிறார் நடையழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவருக்காக 4 அடி நடக்கக்கூடாதா என்று பெருமாளை பார்த்து பிரார்த்தித்தாராம். உடனே பெருமாள் அத்தனை பேரையும் அவருடைய அந்த பரிவாரங்களை எல்லாம் அருள பாடிட்டு, இவருக்காக யாரோ வந்தாரே அவருக்காக அந்த திருப்புன்னை அடி, திருவரங்கம் பெரிய கோயிலே பரமபதவாசல் அருகிலே இருக்கக்கூடிய புன்னை மரம் இருக்கிறதே, அந்த திருப்புன்னை அடியிலிருந்து 4 அடி அவருக்காக நடந்து காட்டினாராம். நடந்து காட்டிவிட்டு அவர் சொன்னாராம், நம்பெருமாள், ஐயோ இவன் வந்த தூரம் எத்தனை, இவனுக்கு நான் எவ்வளவு பண்ணாலும் தெரியாது, சரியாகாதே, இந்த 4 அடி நடந்த போருமா, இவனுக்கு என்ன நான் பண்ண போகிறேன் என்று ரொம்ப அவர் வருத்தத்தோடு தெரிவித்தாராம். எவ்வளவு தூரம் நம்மை பார்ப்பதற்காக இவர் வந்திருக்கிறார், பெருமை இந்த நடையழகை மட்டும் காட்டினா போருமா என்று அப்படி பெருமாள் தெரிவித்தாராம். அப்படி அந்த நடை அழகு என்னால் அது நம்பெருமாளைத்தான் நம்முடைய நினைவுக்கு வருவார். அப்படிப்பட்ட திருவரங்கம் பெரிய கோயில், முதன்மையான திவ்யதேசம், ஆழ்வார்கள் அனைவராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலம், ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டி கிடந்த ஒரு திவ்யதேசம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே அது ஒரு தலைமையிடமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். உபய காவேரிகளுக்கு நடுவே ஒரு பக்கம் காவேரி, ஒரு பக்கம் கொள்ளிடம் என்று அங்கே வண்டினம் உரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்று எம்பெருமான் எழுந்தொழிருக்கிறாரே. பெரிய பெருமாள், நம்பெருமாள், ஸ்ரீரங்க நாச்சியார், பெரிய பிராட்டியார் அனைவரும் எழுந்தொழிருக்கிறார்களே, அந்த திவ்யதேசம்தான் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காட்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.